கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் யாக்கோப்பு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். விசுவாசம் நம்முடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதாக இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. நமது விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகள் இல்லை என்றால் அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல, அது செத்ததாய் இருக்கும். நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவதால் நற்கிரியைகள் அவசியமில்லை என்று நினைக்கிறோம். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். கலாத்தியர் 5:6 வாசிக்கிறோம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நாம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறோம் என்பது உண்மைதான். நமது கிரியைகள் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் அவற்றால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய கீழ்ப்படிதலின் கிரியை, அன்பின் கிரியை, இவையே நமது விசுவாசத்துக்கு அடையாளமாகும். உண்மையான விசுவாசம் நமது அன்பின் கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிரியைகளுக்கு முன்னால் வருவது விசுவாசம். நாம் விசுவாசித்த பிறகு நமது கிரியைகளில் மாற்றம் வருகிறது. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது. அன்பும் கீழ்ப்படிதலும் இன்றி நமது விசுவாசம் நம்மை ரட்சிக்காது, அது செத்ததாய் இருக்கும். ஆபிரகாமுக்கு முதலில் வந்தது விசுவாசம், ஆனால் கீழ்ப்படிதலினால் அவனுடைய விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று யாக்கோப்பு 2:22 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாத கிரியைகளினால் ரட்சிக்கப்பட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் பூர்ணமான கிரியையிலும் நீதியிலும் நமது விசுவாசத்தை வைக்க வேண்டும். அப்போது நம்முடைய விசுவாசம் செத்ததாய் இருக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் ஆவி இல்லாத சரீரம் போன்றது. அது செத்தது, உயிரில்லாத உடல் போன்றது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. யாக்கோப்பு 2:17 வாசிக்கிறோம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.